ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி சுலபமான முறையில் கம்மங்கூழ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ கம்பு எடுத்திருக்கேன். அதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் ஊறணும். பாருங்கள், ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஹவர் ஊறினாலே இதுக்கு போதும். அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஜாரில் இருக்க மாவையும் தண்ணியை ஊற்றி கலந்து இதோடு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா தோசை மாவு பார்த்துக்கு இருக்கணும். பாருங்கள், நல்லா தோசை மாவு பார்த்துக்கு இருக்க மாவு. இது ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா இது மாதிரி கட்டி வெயிலில் வச்சிடலாம். இது மாதிரி வண்டு கட்டி வெயிலில் ஒரு 5 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது இதை வச்சு புளிக்க வைக்கணும். மாவு புளிச்சிருச்சு, எடுத்து வச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். தண்ணி நல்லா காயணும். நல்லா கொதிச்சு வர்றப்ப நம்ம கலந்து வச்சுருந்த மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டணும். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா அதில் க்ளம்ஸ் விழுந்துடும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கைவிடாமல் கிண்டுங்க. இந்த மாதிரி பொங்கி வரும் மாவு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ இப்போயே ஒரு கூழ் பதத்துக்கு வந்துடுச்சு மாவு. அடிப்பிடிக்க விடாமல் மட்டும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கூழ் கம்பில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 ஹவர் அதை செட் பண்ணுவோம். காலையில் நல்லா ஒரு 12 மணி நேரம் கழித்து இதை எடுத்து பார்த்தோம்னா இது மாதிரி இருக்கும். நைட்டு ஓவர் நைட் நான் அதை வச்சுருக்கேன். இந்த களி கூட தயிர் சேர்த்து, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கருவாடோடு வச்சு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு